பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நேரத்திலே நாம் இன்றைக்கு விசேஷமாக நம் மத்தியிலே நம்மோடு கூட இணைந்து இன்றைக்கு தேவ செய்தியை கொடுக்கிற தேவதாசன் பாஸ்டர் ஜேக்கப் மேத்யூ அவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் பட்டணத்திலிருந்து நம்மோடு கூட இணைந்துள்ளார். அவர் கிதியோன் பிரேயர் டீம் மினிஸ்ட்ரி என்கிற பெயரிலே பெங்களூர் பட்டணத்திலே தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். சகோதரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். சார் நம்மோடு கூட இன்றைக்கு தன்னுடைய சிறு சாட்சிகளுடன் இன்றைக்குரிய வேத பகுதியினை நம்மோடு கூட பகிர்ந்துள்ளார். அவரை நான் உங்கள் சார்பிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். God bless you, my brother. God bless you. Thank you, பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக சந்தோஷம் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயாவுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் தாமே இன்னும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். பெரிய காரியத்தை ஆண்டவர் திருச்சி பகுதியில செய்யட்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தைகளை நான் சுருக்கமா உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். யோவான் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of John chapter 15 verse number 4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியை நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் பைபிள்ல தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இந்த 15வது அதிகாரத்தில் 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருக்க வேண்டும். 2வது 15:7 வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நிலைத்திருக்கிற ஒரு காரியம் மிக முக்கியமானது. அநேகர் ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட நாட்களில் வேகத்தோட ஊழியம் செய்வார்கள். ஆனா போக 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 கர்த்தருக்குள்ள அவங்க நிலைத்திராமல் பின்வாங்கி போகிற அந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தெளிவா நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அதாவது என்ன வந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், இப்படிப்பட்ட சோதனை ஊடாக நம்ம கடந்து போனாலும் கூட ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தை நம்ம எடுக்கவே கூடாது. கர்த்தர் மேல இருக்கிற அந்த அன்பை நம்ம எடுக்கவே கூடாது. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நேசம், அந்த பாசம், அந்த ஒரு வைராக்கியத்தை நம்ம விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து கர்த்தரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இந்த மாலையில சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொன்னதுனால அந்த வசனத்தை வைத்து நான் கொஞ்ச நேரம் தேவனுடைய மகிமைக்காக தேவனுடைய செய்திகளை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 15வது அதிகாரத்தில் 7வது வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? 15:7. ஹல்லேலூயா. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள்ல நம்ம நிலைத்திருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை அடுத்த நிலைமைக்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேத வசனம் வல்லமை உள்ளது. வேத வசனம் சத்தியமானது. வேத வசனம் நமக்கு பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது.
இரவும் பகலும் வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறது. ஒரு மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று வேதத்துல பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளே நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதபடிக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் இருக்குமானால், கட்டாயம் இந்த கடைசி காலத்துல ஆண்டவருக்காக நாம் கனிகளை கொடுத்து ஒரு நல்ல கிறிஸ்தவ ஒரு ஜீவியத்தை சமுதாயத்துல கட்டி எழுப்பி இயேசு ராஜாவின் நாமத்தை மகிமைப்படுத்த கட்டாய முடியும் என்பதுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. பைபிள் டாக் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். யோவான் 1:1 வாசிக்கும் போது தேவன் வார்த்தையா இருக்கிறார் என்று பைபிள்ல பார்க்கிறோம். தேவன் வார்த்தையா இருக்கிறார். 119வது சங்கீதத்தில் 160வது வசனத்தை வாசிக்கும் போது வேத வசனம் சத்தியம் என்று பைபிள்ல பார்க்கிறோம். வேத வசனம் சத்தியம். யோவான் 8வது அதிகாரத்துல 36வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். வேத வசனமே சத்தியம். நம்ம தேவனுடைய வார்த்தைகள் பைபிள் என்ன சொல்லுது? சத்தியம் என்று பைபிள்ல பார்க்கிறோம். 119வது சங்கீதத்தில் 143வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கற்பனைகள் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்குது என்று பக்தன் பாடுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வசனம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேத வசனம் நமக்கு தீபம், வேத வசனம் நமக்கு வெளிச்சம், வேத வசனம் நமக்கு சத்தியம், வேத வசனம் நமக்கு ஒரு பட்டயம். அந்த வசனத்தை நம்ம கை கொள்ளணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை நேசிக்கணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனத்தின்படி வாழ்க்கை காணப்படணும். அப்பொழுது நம்ம வார்த்தையில நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறோம். வார்த்தையில நிலைத்திருந்தால் தான் கனிகளை கொடுக்க முடியும். வார்த்தையில நிலைத்திருந்தால் தான் நம்முடைய ஜெபமே கேட்கப்படும் என்று யோவான் 15:7 ஆண்டவர் பைபிள்ல சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வெளியில ஷோ காண்பிப்பார்கள், வசனத்துல அவர்கள் வேரோட நிற்க மாட்டார்கள். வசனம் அவங்களுக்குள்ள இருக்காது. வசனம் யாருக்குள்ள இருக்குதோ, வசனம் யாருக்குள்ள கிரியை செய்கிறதோ, அவர்கள் தான் கிறிஸ்துவ சமுதாயத்துல கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தருக்காக மாறுவார்கள். இன்னைக்கு வசனம் தெரியாததுனாலதான் நிறைய கள்ள ஊழியங்களை பார்க்க முடிகிறது, நிறைய வஞ்சகங்களை பார்க்க முடிகிறது. ஆனா வசனம் தான் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். டான்ஸ் ஆடுகிறதுனாலயோ, புகை போடுகிறதுனாலயோ, வண்ண விளக்குகளை காண்பிக்கிறதுனாலயோ ஒரு மனுஷன் விடுதலை அடைய முடியாது. விடுதலை அடைய வேண்டுமானால் அவர்களுக்காய் மரித்த, மனுக்குலத்திற்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையை விசுவாசித்து, அந்த வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தையை வாசித்து, அந்த வார்த்தையை நேசித்து, தியானம் பண்ணி, ஜெபம் பண்ணி, வசனத்தின்படி வாழும் போதுதான், அந்த வசனத்துல நிலைத்திருந்தால்தான் ஒரு மனுஷன் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பைபிள்ல பார்க்கிறோம். அப்ப வசனம் ரொம்ப முக்கியமானது. வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கணும், அடுத்து நேசிக்கணும். அதுதான் பைபிள் ஆண்டவர் தெளிவா சொல்றார். 119வது சங்கீதத்தில் 89வது வசனத்தை வாசிக்கும் போது, வசனம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறது என்று பைபிள்ல பார்க்கிறோம். வசனம் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். 107வது சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வார்த்தை அனுப்பி சுகத்தை கட்டளையிடுவார் என்று பைபிள்ல பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, சுகம் இருக்குதுன்னு பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என் அன்பு மூத்த ஊழியர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த வசனம் நம்மை வாழ வைக்கும். இந்த வசனத்துக்கு நம்ம வசனத்தை வாசிக்க, தியானிக்க, வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து கொண்டால் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு உயர்த்தி வைப்போம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பைபிள் நமக்கு சத்தியம், பைபிள் நமக்கு ஒரு ஜீவன், வசனம் நமக்கு பட்டயமா இருக்குது, தீபம், பாதைக்கு வெளிச்சம், அது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இந்த வசனத்தை நிறைய தேவ பிள்ளைகள் வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறார்கள், பைபிள வாசிக்கிறது இல்ல. ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் பைபிள வாசிக்கிறதே கிடையாது, வெறும் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க.
இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, ஜெபமும் பண்ணுவாங்க, பைபிளும் வாசிப்பாங்க, ஆனா வசனத்தை நேசிக்க மாட்டாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, பைபிளும் வாசிப்பாங்க, ஜெபமும் பண்ணுவாங்க, வசனத்தின்படி வாழவும் செய்வாங்க. இந்த 3வது குரூப்ல நம்ம இருந்தாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தை நிறைய பேர் வாசிக்கிறாங்க, இந்துக்கள் கூட வாசிக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் கூட வாசிக்கிறார்கள். அப்ப வசனத்தை வாசிக்கிறதுனால ஆசீர்வாதம் இல்ல, நேசிக்கிறதுனாலதான் ஆசீர்வாதம் ஆண்டவரே சொல்றார். வேதத்தை நேசிக்கிறவனுக்கு சமாதானம் என்று பைபிள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வசனத்தை வாசிப்போம், வசனத்தை நேசிப்போம், அதன்படி வாழ ஆரம்பிப்போம். கட்டாயம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். நம்முடைய வீட்டுக்குள்ள பிள்ளைகள் இருந்தா சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு டெய்லி பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியில போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அப்படி நம்ம சொல்லணும். ஊழியக்காரர்களாக நாமும் கூட பல மணி நேரம் தேவ சமூகத்துல ஜெபித்து ஜெபித்து வசனத்தை வாசித்து வாசித்து நம்முடைய காரியங்களை செய்யும் போது ஊழியத்திலேயே நம்ம தேவனுடைய மகிமைக்காய் வெற்றியான காரியங்களை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் பிசாசு பயப்படுகிற ஒரு பெரிய ஆயுதமே வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. பிசாசை ஆண்டவராக இயேசு மேற்கொள்வதற்கு பயன்படுத்தினது தேவனுடைய வார்த்தை என்பதை நம்ம மறக்க கூடாது. அப்போ தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது வல்லமையும் ஜீவனும் உள்ளது என்று பைபிள்ல பார்க்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கும் போது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தம் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் பேசினார். அந்த வசனத்தை தொடர்ச்சியா வாசிக்கும் போது பிசாசை எதிர்ப்பதற்கு வசனம் நமக்கு முக்கியம் என்பதை பவுல் அந்த இடத்துல காண்பிக்கிறதே நம்ம மறக்க முடியாது. அப்ப வசனம் தான் நமக்கு ஒரு பெரிய பட்டயமா இருக்கிறது யுத்த களத்துல நின்று சாத்தானை ஜெயிப்பதற்கு. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாலை நேரத்துல ஆவியானவர் உங்களோடு கூட தெளிவா பேசுகிறார். வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை தியானிங்க, வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அதன்படி ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க. ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு பெற்றோர்கள் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், ஊழியங்கள் எப்படி செய்யணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாவற்றையும் இந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இதன் மேல நம்முடைய கண்களை வைப்போமானால் கட்டாயம் கனிவுள்ள நல்ல கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் சமுதாயத்துல வாழ்ந்து இயேசப்பாவை மகிமைப்படுத்த முடியும். அப்போ ஒரு வசனத்தை ஒரு மனுஷன் வாசிக்கும் போது, வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து சுருக்கமா உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 119வது சங்கீதத்தில் 165வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 119 165 119 and 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். அப்ப வேதத்தை வாசிக்கிறவனுக்கு சமாதானம் வராது. ஏன்னா எல்லாரும் வாசிக்கிறாங்க, திருடன் கூட வாசிக்கிறான், எல்லாருக்குமே சமாதானம் வராது. இந்த வேதத்தை யார் வாசித்து அதை நேசித்து அதன்படி ஜீவிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தான் ஆண்டவர் இந்த சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 5:5 சொல்லுகிறது, அவர் சமாதான காரணர் என்று பைபிள்ல பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9:6 சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு என்று பைபிள்ல பார்க்கிறோம். யோவான் 14:27 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய மெய்யான சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்போ ரோமர் 16:20 வாசிக்கும் போது அவர் சமாதானத்தின் தேவன் என்று ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள சமாதானம் இல்லை, ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்குள்ள சமாதானம் இல்லை. சமாதானமற்ற சூழ்நிலை எங்கும் பார்க்க முடிகிறது. மனுக்குலம் ஜனங்கள் சமாதானத்திற்காக மதுபானம் குடிக்கிறார்கள், லௌகீக காரியங்களை செய்கிறார்கள், களியாட்டத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள், சினிமா தியேட்டர்களை நாடி போகிறார்கள், சிலர் விபச்சார விடுதிகளை நாடி போகிறார்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் தான் சமாதான காரணர், அவர்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். ஒரு மதுபானம் சமாதானத்தை கொடுக்காது, உலக காரியம் சமாதானத்தை கொடுக்காது. அப்ப அந்த சமாதானம் எப்படி நாம் பெற்றுக்கொள்வது?
இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுற கிறிஸ்தவ வீட்டுகளுக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன் இல்லை? இனி ஊழியக்காரருடைய வீட்டுகளுக்குள்ள சமாதானம் இல்லை. ஏன் இல்லை? ஏன் என்று சொன்னால், எந்த குடும்பம் வசனத்தை வாசித்து நேசித்து அதன்படி ஜீவிக்கிறதோ கட்டாயம் அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். இதான் ஆண்டவர் சொன்னார் பைபிள்ல. வேதத்தை வாசித்து நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்து தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்று முதல் வசனத்தை நான் வாசிப்பேன், அதை நேசிப்பேன், அதன்படி வாழ என் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் என்று நம்ம அர்ப்பணித்தால் கட்டாயம் அந்த சமாதானத்தை நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். யோவான் 10:10 பாருங்க. பிசாசுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது, திருடன் என்பதாக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிறார், சாத்தான் திருடுகிறான். ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார், சாத்தான் அதை திருட விரும்புகிறான். அவன் திருடுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். என்ன இடம் கொடுக்கிறோம்னா, பைபிளுக்கு இடம் கொடுக்கல, பைபிளை வாசிக்கல, நேசிக்கல, அதன்படி வாழல, பிசாசு உள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். எனவேதான் வீட்டுக்குள்ள சமாதானம் பாதிக்கப்படுகிறது. சிலர் வந்து சொல்லுவார்கள், ஆபீஸ்ல இருக்கும்போது நான் சமாதானமா இருக்கிறேன், ஆனா என் வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு சமாதானம் இல்லை. நான் வெளியில இருக்கும்போது சமாதானமா இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ள வந்தா சமாதானம் இல்லை. ஏன் இல்லை? அந்த வீட்டுக்குள்ள குடும்ப ஜபம் இல்ல, வேதத்தை வாசிக்கிறது இல்ல, வேதத்தை நேசிக்கிறது இல்ல. அப்படி வாசிச்சாலும் நேசிக்கிறது இல்ல, நேசிச்சாலும் அதன்படி வாழ்றதும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள சாத்தானுடைய ஆட்டம் தான் காணப்படும். தேவனுடைய ஆவியானுடைய கிரியை காண்பது ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மாலையில ஆவியானவர் தெளிவா நம்மோடு கூட பேசுகிறார். வசனத்துக்கு நம்ம இடம் கொடுத்தால் சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய அலங்கத்திற்குள்ள கட்டளையிடுவார், கட்டவிழ்த்து விடுவார். சமாதானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். குடும்பத்துல சமாதானம் வரும், கணவனுக்குள்ள சமாதானம், மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம், ஊழியத்துல சமாதானத்தை ஆண்டவர் தருவார். எப்பொழுது வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். 2வது காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 15:7 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பேன் என்று ஆண்டவர் பைபிள்ல தெளிவா நம்மோடு கூட பேசுகிறார். யோவான் 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்குமானால், நாம் வசனத்தில இது இருப்பீர்களானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று பைபிள் ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க, வசனத்தை வாசிங்க, தியானிங்க, இடம் கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க நிலைத்திருந்தால் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். 5 வருஷமா ஜெபிக்கலாம், நீங்க 3 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா ஜெபம் கேட்கப்படாது. அப்ப வசனத்தை ஆண்டவர் வசனத்தின்படி நம்ம வாழணும், அப்பதான் ஜெபம் கேட்கப்படும். எல்லாருடைய ஜெபமும் மேல போகாது. சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், சந்தேகமே இல்லை, அவர் ஜெபத்தை கேட்கிறார். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுதும் கொடுக்கப்படும், கேட்டால் கட்டாயம் கொடுப்பார். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அதாவது ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் சொல்றார். அப்ப தாவீது, சங்கீதக்காரன் தாவீது 120 சங்கீதம் 1 வசனத்துல சொல்றாரு, என் நெருக்கத்துல நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்ப செவி கொடுத்தார், கண்டிப்பா கொடுப்பார், ஜெபத்தை கேட்பார். அவருக்கு கண் இருக்குது, அவர் பார்க்கிறார். அவருக்கு காது இருக்குது, அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நிறைய பேர் பைபிள்ல ஜெபிச்சாங்க, கர்த்தர் அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், சந்தேகமே கிடையாது. ஏன் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிறவர் கல்லோ மண்ணோ மரமோ செடியோ அல்ல. நாம் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அவர் நம் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நம் மத்தியில் அசைவாடுகிறவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 அப்படி சொல்லுகிறது. அப்ப நிறைய பேர் ஜெபிக்கிறார்கள், ஏன் பதில் வரவில்லை? ஏன் என்று சொன்னால், அவங்க வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையில காணப்படாது. வீட்டுல ஜெபம் பண்ணுவாங்க, முழங்கால் படிட்டு ஜெபிப்பாங்க, வெளியில கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பாங்க, வசனத்தோட ஒட்டி வாழல. அப்ப அதனால ஆண்டவருடைய அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதே கிடையாது. எபேசியர் 4:28-29 சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
அப்ப யாக்கோபு புத்தகத்துல வாசிக்கும் போது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என்றும் பைபிள்ல பார்க்கிறோம். அப்ப ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? பைபிள் வாசிக்கிறாங்க, சபைக்கு போடுறாங்க, காணிக்கையெல்லாம் போடுறாங்க. ஆனா ஏன் ஜெபம் கேட்கப்படலன்னா அவங்க வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையில இல்ல. அப்ப வசனத்தின் அடிப்படையில இருந்தால்தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற எந்த ஜனமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வசனம் எல்லாருக்குமே ஒரே வார்த்தை தான். வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், வசனத்துக்கு செவி கொடுக்கணும். இது வேண்டாம் அப்படின்னா ஆண்டவன் அதை விட்டுறணும். அதை நம்ம செஞ்சுட்டு ஜெபம் பண்ணா ஜெபத்துக்கு பதில் வராது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாதன்னா நடக்கூடாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நமக்கு வேண்டாம். பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராதுன்னா உட்காரக்கூடாது. அதுதான் பைபிள் ஆண்டவர் சொன்ன காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாலையில் ஆண்டவர் தெளிவா பேசுறார். நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படுறது இல்ல? வசனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கல, வசனத்துக்கு நம்முடைய முக்கியத்துவத்தை கொடுக்கல, வசனத்தின் அடிப்படையில நம்ம ஜீவியங்கள் இல்ல. நிறைய டீக்கன்மார்கள்லாம் டீமன் மாதிரி இருக்கிறாங்க சில சபையில எல்லாம் பாக்குறோம். ஏன் கோபம், சண்டை, அந்த அரசியல் சண்டை எல்லாம் சபைக்குள்ள இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா வசனத்துக்கு அவங்க செவி கொடுக்கல, வசனத்துக்கு செவி கொடுக்கல. அன்புள்ளவர் கர்த்தர், அகாப்பே அன்பு நமக்குள்ள இருக்கணும், மன்னிக்கிற சுபாவம், சத்துருவை நேசிக்கவே மாட்டேன்றோம், வசனத்துக்கு இடம் கொடுக்கல, ஆனா ஜெபிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் ரேமா வார்த்தை. கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் கிருபை பொருந்திய வார்த்தை. கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் சத்திய வார்த்தை. இந்த கிருபை பொருந்திய வார்த்தைக்கு, இந்த சத்திய வார்த்தைக்கு நாம் செவிகளை சாய்க்கும் போது இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்குது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சகோதரி சகோதரனை, கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க விரும்புகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனால் தடைகளை நம்ம தான் நீக்கணும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, பைபிள்லாம் நான் வாசிக்கிறேன்ப்பா. பைபிள் எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, பைபிள் நான் 20 வாட்டி ஃபுல்லா வாசிச்சிட்டேன். ஃபுல்லா நம்ம எவ்வளவு முறை வாசிக்கிறோம் என்பது முக்கியம் இல்ல, நம்ம வசனத்தின்படி இருக்கிறோமா அப்படின்றதுதான் முக்கியம். நம்ம பேச்சு வசனத்தின்படி இருக்கணும். நம்ம நடந்து கொள்கிற சுபாவங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே வசனத்தின் அடிப்படையில இருக்கணும். எலியாவை பார்த்து ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார், தேவனுடைய மனுஷன். எலிசாவை பார்த்து ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார், இவர் பரிசுத்தவான். அந்த மாதிரி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும், வாழ்க்கை வாழணும். இதோ போறாங்க பார் சண்டைக்காரர்கள், இதோ போறாங்க பார் சண்டைக்காரி. இந்த மாதிரி சாட்சி இருந்தா வசனத்துல நம்ம ஊர்லன்னு அர்த்தம், வசனம் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், இந்த வார்த்தையின்படி என் பேச்சு இருக்கணும், இந்த வார்த்தையின்படி என்னுடைய நடக்கை இருக்கணும், இந்த வார்த்தையின்படி என் சுபாவம் மாறப்படணும், அதற்கு என்னை அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபித்தால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை இந்த இரவுல இருக்கிறார். பிரைஸ் காட். வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். கட்டாயம் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதி அடுத்த நிலைமையில உயர்த்தி வைப்பாராக. இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதி உங்களோடு கூட இருக்கட்டும். வசனத்துல நிலைத்திருங்கள், கர்த்தருக்காய் கனி கொடுக்க முடியும். வசனத்துல நிலைத்திருங்கள், ஆண்டவர் நம்மை அடுத்த நிலைமைக்கு உயர்த்தி வைப்பார். வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். வசனத்துக்கு பயப்படுகிற பெரியோர்கள் சிறியோர்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். வசனம் உங்க வாழ்க்கையை திருப்பும், வசனம் உங்களை வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு உயர்த்தும், வசனம் உங்க வாழ்க்கையில பெரிய மகிமையான காரியத்தை கொண்டு வரும். ஒரே ஒரு குறிப்பு கடைசியா சொல்லி ஒரு 5-10 நிமிடத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு குறிப்பை பார்க்க போகிறோம். மன மகிழ்ச்சி. வசனம் நம்முடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். 119வது சங்கீதம் 92வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 119:92. ஹல்லேலூயா. 119:92 வாசிக்க கேட்போம். பிரைஸ் ஜீசஸ். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்று பைபிள் ஆண்டவர் சொல்றார். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரும். யோவான் 16:20 சொல்லுகிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. துக்கமாயிருந்தவர்களை பார்த்த ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை பேசினார், துக்கங்களை கர்த்தர் மாற்றினார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த
பொழுது அநேக துக்கமா இருந்தவர்களை சந்தித்தார், அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வந்தார் என்று பைபிள்ல பார்க்கிறோம். வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரும். அவருடைய வார்த்தையை நீங்க வாசிக்க வாசிக்க உங்க உள்ளத்துல மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும். You will feel the goodness and the mercy of God, the gladness and the joy of the Lord when you declare and receive the word from God. When you keep on declaring the word of God, you will see the glory and Jesus powerful name. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வசனத்தை வாசிங்க. உங்க வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும், உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பீங்க, என்ன வந்தாலும் கலங்கவே மாட்டீங்க. வசனம் வாசிக்க வாசிக்க உங்க உள்ளத்துல மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நீங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பெரிய பாதிப்பை கொண்டு வராது. ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்கிறதுனால, இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல இருதயத்தில் இருக்கிறதுனால வார்த்தை உங்களுக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வரும். துக்கங்கள் வாழ்க்கையில் அழுத்தும் போது வசனத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க. உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ரூமுக்குள்ள போய் அழுது ஜெபிங்க, வெளியில வரும்பொழுது மகிழ்ச்சியா வருவீங்க. ஏன்னா வார்த்தை தேவனுடையது, வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை மகிமை உள்ளது, வார்த்தை திருப்பக்கூடியது, வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரக்கூடியது, வார்த்தை துன்பங்களை இன்பமாய் மாற்றக்கூடியது, சஞ்சலங்களை மாற்றக்கூடியது. காரணம் இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன், வசனத்துக்கு நீங்க முதல் இடத்தை கொடுப்பீர்களானால் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியின் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவார். ஒரு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கர்த்தர் காண கிருபை செய்வார். சந்தோஷத்தினால கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டுல ஒரே சந்தோஷம், குட்டி மோட்சம் போல உங்க வீடு மாற ஆரம்பிக்கும். வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி காலம் வஞ்சிக்கப்பட்டு போவாதீங்க. வசனத்தை நல்லா வாசிங்க, தியானிங்க. எல்லா ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் அல்ல. வசனத்தை ஆராய்ந்து பாருங்க, வசனத்தின்படி வாழுங்க. அப்பா உங்களை அடுத்த நிலைமைக்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த ஜூம் பிரேயர்ல அட்டென்ட் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயாவுக்காக ரொம்ப நன்றி. ஐயா, எனக்கு இந்த ஒரு தருணத்தை நீங்க கொடுத்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த உங்க ஜெபத்தின் மூலமாய் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், பெரிய காரியங்களை இன்னும் செய்யட்டும், ஒரு பெரிய தாக்கத்தை உங்க ஊழியத்துல பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் மற்ற காரியத்தை ஐயாவுடைய கருத்துல கொடுக்க விரும்புகிறேன். அப்படியே தலைகளை சாய்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபை அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. ஒரு மகாந்தரத்தோடு கூட இந்த ஜூம் கால் மூலமா எங்களை இணைத்திருக்கிறீங்க. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துல நீர் எங்களோடு பேசின அன்புக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, கடைசி காலம், கொடிய காலத்துல நாங்க இருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு போகிற காலத்துல இருக்கிறோம். ஆனா நம்முடைய வசனம் தான் சத்தியமா இருக்குது. வசனத்தை வாசிக்கும் போது, அதை நேசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. வசனத்துக்கு நாங்க முக்கியத்துவத்தை கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வசனத்தை வாசிக்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை தியானிக்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இனி எங்க வாழ்க்கை வசனத்தின் அடிப்படையில தான் இருக்கும் ஆண்டவரே. உங்களை பிரியப்படுத்துற மாதிரி ஒரு ஜீவியத்தை வசனத்தின் வெளிச்சத்துல வாழ அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்ல கூட இந்த ஜெபத்தை, இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலனை கர்த்தர் கொடுத்து அவர் இன்னும் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர் மூலமாய் மகிமையான காரியங்கள் நடக்கட்டும். மகிமையான ஊழியங்களை கர்த்தர் காண கிருபை செய்யுங்க. பெரிய ஒரு எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில் ஐயா மூலமாய் வரட்டும். கர்த்தர் ஐயாவை எடுத்து வல்லமையா பாவிங்க. அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றோம். குடும்பத்திற்கு அத்தனை பேர் மேலும் உடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியக்காவுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இந்த நாள்ல இந்த ஜெபத்துல கலந்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். சஞ்சலங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கஷ்டங்கள் ஒளியட்டும், மறைந்து போகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும். அவங்க ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு விடுதலை
வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் என்று நான் ஜெபம் பண்றேன். I speak the presence of God over the people's life in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நன்றி. உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறார் ஆண்டவரே. கனமும் மகிமையும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you. Thank you. God bless you. Pastor. Thank you. Thank you for your wonderful message. Amen. Praise God. Thank you, Pastor. இந்த அருமையான நேரத்திலே பாஸ்டர் ஜேக்கப் மேத்யூ அவர்கள் நம்மோடு கூட இணைந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பெரிதான காரியங்களை செய்தார். அவர் கொடுத்த இந்த அருமையான செய்தியானது நம்ம ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே தேவன் நமக்கு முதலாவது சொன்னது போல அந்த வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிற பொழுது, அதை நேசிக்கிற பொழுது அங்கே மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னார். அது எவ்வளவு பெரிதான ஒரு காரியம். ஏனென்றால் தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆனால் அந்த சமாதானம் நமக்கு வர வேண்டுமானால் தேவனை அந்த வார்த்தையை நாம் முதலாவது வாசித்து அதை முழுவதுமாக நேசிக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு சமாதானத்தை தருவார், சமாதானத்தின் காரணர் இருக்கிறார் என்று வார்த்தையில் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த சமாதானம் நிலவ தேவன் ஒரு அருமையான செய்தியை அவர் மூலமாய் கொடுக்க செய்தார். அது மட்டுமல்ல, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாம் வேதத்தின் மூலமாய், வேத வார்த்தைகள் மூலமாய் என்னுடைய பிள்ளைகளாகி நாம் அவரிடத்துல கேட்கிற பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், ஜெபத்தை தள்ளாதவராய் இருக்கிறார். ஏனென்றால் அக்கிரமக்காரருடைய ஜெபம் அவருடைய பார்வையில் அது அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் அக்கிரமக்காரராய் துன்மார்க்கராய் ஜெபிக்காதபடி ஒரு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், உண்மையுள்ள பிள்ளைகளாய், தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாய், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவரை பின்பற்றுவர்களாக இருந்து நாம் அவருடைய வார்த்தையை நாம் வாசித்து அதை நேசித்து அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவரால் கொடுக்க முடியாதது ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத ஒன்றும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கு. அது அப்படியாக அவரை நோக்கி நாம் கூப்பிடவும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர், நம்மை மறவாதவர். அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக் கொள்வதிலே அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதைத்தான் அவர் மனமகிழ்ச்சி, இங்கே தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு தேவன் மனமகிழ்ச்சியை தருகிறார். நம்முடைய எல்லா துக்கத்தை, பாரத்தை அவர் அறிந்திருக்கிறார். என் கண்ணீர்கள் உடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வேதனைகள், பாடுகள் அது ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் அதை வேதனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளாததினாலும், அதை கீழ்ப்படிந்து செய்யாததினாலும், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வழிகள், நம்முடைய யோசனைகள் தேவனுக்கு விரோதமாய் இருப்பதினாலே அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு போகிறது. ஆகவே அது மீண்டுமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் மீண்டுமாக பேக் டு த வேர்ட் என்று சொல்லும்படியாக தேவனிடத்தில் நாம் திரும்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை வாசித்து அதை விசுவாசித்து அதை நேசித்து, அது மட்டுமல்ல அதிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை பின்பற்றுவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க கொடுக்கப்பட்ட செய்தியானது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்மோட மத்தியில இணைந்த சகோதரர் ஜேக்கப் மேத்யூக்காக நீங்களும் அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களையும் உங்களுடைய ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். இந்த நேரத்திலே தேவன் அவரை நம்மோடு கூட இணைத்ததற்காக நான் என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரதர், கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். God bless you. Thank you. Thank you. ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் முடித்துக் கொள்ளலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே எங்கள் மத்தியிலே இன்றைக்கு உங்களுடைய சத்திய வார்த்தைகளை குறித்து அதை தியானிக்க, அதை குறித்து பேச கர்த்தர் நீர் இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்து, சகோதரரே, கடந்த 5-6 ஆண்டுகளாக
நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆண்டவரே அவர் கொடுக்கிற அந்த ஊழியத்தை குறித்தும் அவருடைய தனிப்பட்ட காரியங்களை குறித்தும் நாங்கள் பேசினோம். இன்றைக்கு ஆண்டவர் அவர் மூலமாக ஒரு மிக அருமையான ஒரு 3 அங்கே முக்கிய குறிப்புகளை கொடுத்து, அது எப்படி நீர் வார்த்தையான தேவன் உம்மிடத்திலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த ஜெபமானது கேட்கப்படும், அதுபோல எப்படி நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி மனமகிழ்ச்சியாக இருப்பது என்று மிக அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீர் அவர் வாயின் மூலமாய் இருந்து உம்முடைய வார்த்தைகளை நீர் அவருக்கு ஆண்டவரே, நீர் மாறாத தேவன், நீர் மறவாத தேவன், நீர் வார்த்தையின் தேவனாய் இருக்கிறீர் என்று அவர் மூலமாய் நீர் பேச கிருபை கொடுத்திருக்காய். நன்றியப்பா. தொடர்ந்து அவரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். நீர் எந்த நோக்கத்திற்காய் அவரை நீர் புறஜாதிகள் மத்தியிலிருந்து பிரித்தெடுத்தீரோ அந்த ஊழியமானது, அந்த கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பானது தொடர்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாய் ஒரு கூட்டம் ஜனங்களை உடைய வருகையிலே ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு கருவியாக நீ தொடர்ந்து பயன்படுத்தும். அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி செய்கிற காரியங்களிலே உங்களுடைய ஆசீர்வாதமும் நன்மைகளும் பெருகட்டும். நீரை பலப்படுத்தும். எங்களையும் உடைய கருத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே. ஆமென். God bless you, my brother. Amen. 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 Thank you. Thank you. Thank you. Thank you. Praise to God. Thank you. Thank you, Jesus. Amen. Praise to God. Thank you, Lord. Thank you. Stop.